ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம்மை யாருக்குமே பிடிக்கவில்லை. நாம் செய்யும் விஷயங்களும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறோம். அந்த முடிவும் நமக்கு சாதகமாக நடக்கவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எதிராகவே இருக்கிறது. இப்படி எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லையே, நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், நம்ம ஏன் இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீ. இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, பயம். நமக்கு தான் எதுவுமே சரியா வரலையே, எந்த ஒரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில நல்லா நடக்கல. அப்படி இருக்கும்போது ஒண்ணு தானா நடக்கணும், இல்லைன்னா நம்ம முயற்சி செய்யற விஷயமாவது நல்லா நடக்கணும். எதுவுமே நமக்கு நல்லா நடக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த பூமியில வாழ்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற. உன்னுடைய மனநிலைமை இங்க நிறைய பேருக்கு இருக்கு. எதுவுமே கிடைக்கல, நம்மளே தேடி போனாலும் அதுவும் கிடைக்கல. அப்படியே நம்ம வாழணும், அப்படியே நம்ம இந்த பூமியில இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேத்துக்கு இங்க இருக்கு. எல்லாத்தையும் போய் வாழ்க்கை இன்னும் இருக்கு, வாழ்க்கை இன்னும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொன்னா இங்க யாருமே நம்புறதில்ல. வாழ்க்கைக்காக எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உனக்கு பிறந்ததுல இருந்து உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன தோணும்? பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். முதல்ல பிள்ளை எந்திரிச்சு நல்லபடியா ஆரோக்கியமா நடந்துடணும். பிள்ளை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கை காலெல்லாம் நல்லா செயல்பட்டு பிள்ளையோ நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு பிறகு பிள்ளைய ஒரு நல்ல ஒரு படிப்புல கொண்டு வரணும், திறமையா ஒரு பிள்ளையை கொண்டு வரணும். உலகம் நம்ம பிள்ளைய பார்த்து அதிகமா பாராட்டுற மாதிரி நம்முடைய பிள்ளையுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். எந்திரிச்சு நடக்கவே அதுக்கு ஒரு வருஷம் நல்லா நடக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். ஆகிற வரைக்கும் அந்த தாயும் தகப்பனும் சுற்றி இருக்கிறவங்களும் காத்து தான் இருப்பாங்க. இல்லை நான் பிறந்துருச்சு, உடனே இந்த பிள்ளை நடந்துடணும், உடனே அந்த நிமிஷமே பிறந்த அடுத்த நிமிஷமே நடந்துடணும், உடனே எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு நினச்சா அது முடியுமா? அது முடியாது. அதனால கொஞ்ச நாள் காத்திருக்கத்தானே வேண்டும். அதை தான் நானும் சொல்கிறேன், கொஞ்ச நாள் மட்டும் காத்திரு. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமோ மிகப்பெரிய ஒரு அற்புதமோ நடக்க இருக்கு. அதாவது உன்னை இப்போ பார்த்து உன்னை எங்கே போனாலும் வாழவே விடாமல் எங்கே போனாலும் உன்னுடைய முயற்சியை முறியடித்து அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நீ ஒரு விஷயத்த செய்வ, ஆனால் அது அவங்க தான் செஞ்சாங்கன்னு வேறொருத்தவங்க பாராட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன வாழ்க்கை, நம்ம ஒன்று செய்கிறோம் ஆனால் மற்றவங்க வேற ஆளெல்லாம் நம்மளுடைய விஷயங்களை வாங்கிக்கிட்டு நமக்கானத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தோணுது. தங்கமே, ஒரு விஷயத்த உனக்கு நான் இப்போ சொல்லட்டா? ஒரு முயல் காட்டில் இறந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஓனா அதை துரத்துனுச்சு. அதாவது ஓனாய் வந்து அதை துரத்துனுச்சு. அதுலேருந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு மிருகம் துரத்துனுச்சு. அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ஓடினா இன்னொரு மிருகம் வந்து துரத்துனுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த முயலுக்கு என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே நம்ம வாழ போகிறதில்ல, இதுக்கு மேலே நமக்கு இறப்பு தான், அதனால் நம்ம இதுக்கு மேலே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு குளத்துல குதிச்சுட்டு, அந்த குளத்துல குதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குளத்துல இருக்கிற பாம்பு, பூச்சி, தவளை எல்லாம் இதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் இதுக்கு தோணுச்சு, நம்மளை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க, நம்ம ஏன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயப்படணும்? நம்மளை பார்த்துட்டே நிறைய பேர் பயப்படுறாங்கும்போது நம்ம ஏன் அந்த இடத்துல நம்மளுடைய உயிரை விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து தப்பிச்சு அடுத்தடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டு, நான் இப்போ என்ன சொல்கிறேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான ஆக எந்த ஒரு தவறான ஒரு முடிவையும் எடுத்துடாத. ஏன்னா இதுக்கப்புறம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் உன்னை படைக்கும் பொழுதுலேருந்தே ஒன்றே ஒன்று தான், உனக்கு
இன்னும் ஆயுள் அதிகம். நீயாக எதையும் நினைத்து குழப்பக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு அடிக்கடி வந்து யாருக்குமே பேசாத இந்த சாய் உனக்கு வந்து வந்து பேசி ஆறுதலாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் உன்னை பார்ப்பதற்குத்தான் தைரியமான ஒரு பிள்ளையாக இருக்கும். ஆனால் நீ தைரியமான பிள்ளை அல்ல. நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று நான் சொல்லட்டா? பார்ப்பதற்கு தைரியமான பிள்ளையாக இருப்பான். பார்ப்பதற்கு எல்லோருக்கும் அறிவுரையை சொல்லும் பிள்ளையாக இருப்பான். ஆனால் உள்ளுக்குள் அத்தனை நடுக்கங்களோடு தான் நீ வாழ்கிறாய். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் தைரியமான பிள்ளை என்று. ஆனால் உள்ளுக்குள் வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது நீ ஒரு பயந்து நடுங்கும் ஒரு பிள்ளை என்று. எனக்கு உன்னை முன்னாடி இருந்து தெரியும். அதாவது இந்த பூமியில் உன்னை படைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து கொண்டேன். இந்த பிள்ளைக்கு தைரியமே இல்லை, அதனால் இந்த பிள்ளையோடே நாம் இருக்க வேண்டும் என்று முடிவோடு தான் அப்பொழுதிலிருந்து நீ பிறந்ததிலிருந்து உன்னோடு மட்டுமே நான் சுற்றி சுற்றி வருகிறேன். என்னுடைய தங்கமே, கவலைகள் பட்டது, கண்ணீரை சிந்தியது, காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் நீ அழுதது அனைத்தும் போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். தொடர்ந்து முயற்சிகளை எடு. உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரிதான். ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை போய் சந்திக்கும் என்பதில் துளி துளி கூட சந்தேகம் வேண்டாம். அற்புதமும் அதிசயமும் அனுகிரகமும், அதாவது என்னுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகமும் எப்பொழுதுமே உன்னோடே இருக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் எதுவும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு போகாது. நிறைய சமயங்களில் கவலைப்பட்டிருக்கிறாய். நிறைய சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கை நீ வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்திருக்கிறாய். இதற்கெல்லாவற்றுக்கும் நான் ஒரு கதையை உனக்கு சொல்லியிருக்கிறேன். எப்பொழுது எல்லாம் உனக்கு கஷ்டமோ இல்லை இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது இந்த வாக்கை ஞாபகம் வைத்து கேள். புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள். என்ன நடக்கிறது, சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கான வழியை பாரு. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நாளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்ற நாளா இனி அமையும். ஒரு நாள் கூட இனி வாழ்க்கை வேண்டாம், இது கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமோ நடக்கும். சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. நானும் உனக்கு அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது துன்பத்தில் இருக்கிறாயா, அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இது துன்பம் அல்லமா, இது இன்பத்திற்கான அறிகுறி என்று நான் சொல்லி புரிய வைக்க வேண்டும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருப்பேன். கவலைகளை என்பது எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. கவலைகளோடு இருக்காதே, நிம்மதியோடு வாழப்பாரு. நிம்மதியாக உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அமைத்து தந்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. இனிமேல் வாழும் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.